இங்க ஒரு தீவுல ஒருத்தர் உருண்டு வந்து கீழே விழுறாரு. அங்க பார்த்தா ஒரு தங்க கட்டி இருக்குது. அதை பார்த்த உடனே அவரு அதை எப்படியாவது தோண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அதை தோண்ட ஆரம்பிக்கிறாரு. தோண்ட தோண்ட அங்க தங்க கட்டி முடியவே மாட்டேங்குது. பெருசா ஒரு மலை மாதிரி போய்கிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, நமக்கு தங்கம் எல்லாம் முக்கியம் இல்ல, இந்த தீவுல இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ராக்கு இன்னொரு பையனும் அந்த தீவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தண்ணிக்குள்ள குதிச்சு சப்மரைனோட டோர் ஓபன் பண்றாங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபிஷ் அவங்களை அட்டாக் பண்ண வருது. அவங்க அதுகிட்டே இருந்து எப்படியோ தப்பிச்சு சப்மரைனுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. உள்ள போய் சப்மரைனை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா பேட்டரி சுத்தமா ட்ரை ஆகி போய் கிடக்குது. அதனால இப்ப பவர் சப்ளை தேவை. இப்ப நம்ம ராக் ஒரு ஐடியா பண்ணி ஒரு ராட்ல ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி சப்மரைன்ல இருந்து வெளியே வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபிஷ் அவர் அட்டாக் பண்ண வரையில கரெக்டா அதை அட்டாக் பண்ண வரும்போது ராடை தூக்கி அது வாயிலே சொருகி விட்டுறாரு. சொருகுன அடுத்த செகண்டே பார்த்தா பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆகி சப்மரைனும் ஸ்டார்ட் ஆயிருது. அதே நேரத்துல தீவுக்கு மேல இருக்கிற எரிமலை வெடிச்சு எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுறாங்க. அவங்களையுமே நம்ம ராக்கு சப்மரைன்ல பிக்கப் பண்ணி அந்த தீவுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறான்.